அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில அது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டதற்கு பிறகும் 9 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 4 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் முதன்மையான ஒரு செய்தி என்னன்னா, பாலஸ்தீனத்தினுடைய தேச தந்தையாக அல்லது பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒருவராக இருக்கிற ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சர்வதேச அளவில் அழுத்தங்கள் அதிகரித்து வருகிறது. ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற போராட்ட களத்தில் தற்போது மார்வல் நடிகர்களும் கூட இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். மார்வல் திரைப்படங்கள் மற்றும் தொடர்களில் நடித்ததன் மூலமாக பிரபலமாகி இருக்கக்கூடிய 20க்கு மேற்பட்ட முன்னணி நட்சத்திரங்கள், அதே நேரத்தில் இலக்கியம் திரைத்துறையை சார்ந்த 200க்கு மேற்பட்டவர்கள் மர்வான் பர்கௌத்தியை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்கிற போராட்டத்தில் தற்போது தங்களையும் இணைத்துக் கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு சர்வதேச போராட்ட இயக்கமாக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 2002ஆம் ஆண்டு முதலாக இதுவரைக்கும் சிறைவாசம் அனுபவித்து வரக்கூடிய மர்வான் பர்கௌத்தியை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதி மக்களாலும் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர், அதே நேரம் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை மக்களாலும் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர், தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்து வந்த மாபெரும் போராளியாக அறியப்பட்ட ஒருவர், 68 வயதாக கூடிய மர்வான் பர்கௌத்தி ஃபதா இயக்கத்தினுடைய முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரியாக செயல்பட்டவர். ஃபதா இயக்கம் தற்போது மொத்தமாக மஹமூத் அப்பாஸினுடைய கைகளிலும் அவருடைய குடும்பத்தாருடைய கைகளிலும் இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்காக நிற்க வேண்டிய மஹமூத் அப்பாஸ் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சில பேர் கொடுக்கக்கூடிய பணங்களுக்கு தலையாட்டக்கூடியவராக, இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய மானியத்திற்கு வேலை செய்யக்கூடியவராக மாறி இருக்கிறார். உண்மையிலேயே பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவராகவும் பாலஸ்தீனத்தின் ஆட்சியாளராகவும் இருந்திருக்க வேண்டியவர் ஷேக் மர்வான் பர்கௌத்தி அவர்கள். யாசர் அரபாத்துடைய காலத்திலிருந்து ஃபதா இயக்கத்திலே செயல்பட்டு வந்தவர். இன்றைக்கும் பாலஸ்தீன மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார். முதல் இன்திஃபாதாவின் முக்கிய தலைவராகவும் இவர் அறியப்படுகிறார். அதே நேரம் 2002 இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு 5 ஆயுள் தண்டனைகள் மற்றும் கூடுதலாக 40 ஆண்டுகள் சிறைவாசம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஒப்பீட்டளவில் அவர் ஒரு 24 ஆண்டுகளை சிறையிலே கழித்திருக்கிறார். 24 ஆண்டுகளாக சிறையில் வாழக்கூடிய ஒருவரை எங்கள் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரம் பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடியவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள் என்று பாலஸ்தீனத்தின் காசா பகுதிகளில் போராடுகிற 14 போராட்ட அமைப்புகளும் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கின்றன. அனைத்து அமைப்புகளும் ஒட்டுமொத்தமாக இவரை தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்பதற்கு தயாராகி வருகிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அல் ஜசீராவுக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி அளித்திருக்கிறார். அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் தன்யா நூரியினுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த பதில்கள் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து தனக்கு எந்த விதமான அவசரமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். பொருளாதாரம் அதே போன்று இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் ரெண்டுமே எங்களுக்கு பலன் தரக்கூடியதுதான். அதனால நாங்கள் நினைச்சோம்னா பொருளாதார ரீதியாக அவங்களை முடக்குவோம், நினைச்சோம்னா இராணுவ ரீதியாக முடக்குவோம். இரண்டுல அதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம்ங்கிறது எங்களுடைய நிலை கிடையாது என்று சொல்லியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நாங்கள் அவசரப்பட மாட்டோம், எவ்வளவு நாட்களாக இருந்தாலும் அவர்கள் மீதான தடைகளை நீடித்துக் கொண்டு
கடலிலே அவர்களை முற்றுகையிடுகிற வேலைகளை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். வெறும் ஒரே ஒரு நிமிடம் வழங்கிய பேட்டியில் தான் இந்த செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் பொருளாதார அழுத்தத்தால் அமெரிக்காவுக்கு எந்த லாபமும் கிடைக்காது, எந்த பலனும் கிடைக்காது, எங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடைக்காது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். ஈரான் மீது மேலும் பொருளாதார அழுத்தங்கள் கொடுப்பதால் அமெரிக்காவுக்கு எந்த பலனும் கிடைக்காது, எங்களை முடக்கிற முடியாது, நாங்கள் அடிபணிஞ்சு வந்துட மாட்டோம், நாங்கள் முடக்கப்பட்டால் அல்லது அடிபணிந்து வந்தால் மட்டும்தான் அமெரிக்க அதிபருக்கு அல்லது அமெரிக்காவுக்கு லாபமாக அது அமையும், ஆனால் எங்களை முடக்கவும் முடியாது, அடிபணிய செய்யவும் முடியாது என்று சொல்லி மசூத் பெசக்ஷியன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் பொருளாதார அழுத்தத்திற்கு எதிராக தொடர்ந்தும் உறுதியாக ஈரான் நிற்கும் என்று அல் ஜசீராவுக்கு மசூத் பெசக்ஷியன் அமெரிக்க அதிபருடைய பேட்டிக்கு பதிலடியாக தன்னுடைய கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனும் நெக்ஸ்ட் வீக் சந்திக்க இருக்கிறார்கள் நேரடியாக என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா பல புதிய பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது. இந்த தடைகள் எதையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்து விட்டது ரஷ்யாவும் சீனாவும். இப்படியான சூழல்ல தான் இந்த இரண்டு தலைவர்களும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உச்சி மாநாட்டில் சந்திப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. கிர்கிஸ்தானில் அடுத்த வாரம் இந்த உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. எனவே இதிலே இரண்டு தலைவர்களும் பல முக்கியமான முடிவுகளை அறிவிக்க கூடும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்காவுடனான எதிர்கால யுத்தங்கள் பிராந்தியம் முழுவதும் பரவக்கூடும் என்கிற எச்சரிக்கையை ஈரானுடைய IRGC இன்றைக்கு விடுத்திருக்கிறது. ஈரானுடைய IRGC சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் எதிரிகளுடைய எந்த ஒரு தவறான கணிப்பீடும் உடனடியான பதிலை ஈரான் மூலமாக தூண்டும் என்று சொல்லியிருக்கிற அதே நேரம் மோதலின் புவியியல் எல்லைகளை அது விரிவுபடுத்தக்கூடும் என்றும் IRGC சொல்லி இருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. எதிர்காலங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அமெரிக்காவினுடைய எரிபொருள் உற்பத்தி தளங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படும். இதுக்கு முன்னாடி IRGC அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கு அவங்க விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை IRGC-னுடைய பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமீனியா மெஹர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள்ல மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, எதிர்காலத்தில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிற போது அந்த யுத்தம் பாபல் மந்தபையும் இந்த யுத்தத்தில் உள்ளிருக்கக்கூடும். இதுவரைக்கும் நாங்க ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறோம். பாபல் மந்தபுல ஹவுதி சவுதி அரேபியாவுடனான பிரச்சனை, சவுதி கப்பல்கள் போகக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதிர்காலங்களில் அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல்களை நடத்தினால் பாபல் மந்தபும் மொத்தமான ஒரு இறுக்கமான நிலையை சந்திக்கும், அதையும் தாக்குதல் வட்டத்துக்குள்ள கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறவர் மேலதிகமாக சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். சிரியா மேல அட்டாக் பண்ணுவோம், பாபல் மந்தப் ரெட் சீல அட்டாக் பண்ணுவோம் என்பதெல்லாம் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதே நேரம் இதற்கு முன்பதாக புவியியல் எல்லைக்கு வெளியில தான் சிரியாவினுடைய இடங்களும் அதே போன்று பாபல் மந்தபும் இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து இனிமே அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். எனவே இதுவெல்லாம் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராது, மேலும் இழுத்துக்கொண்டே போகிறது என்பதை வெளிப்படையாக காட்டுகிற அதே நேரத்தில் ஈரானுடைய இலக்காக மாறிவிடுவோமோ என்கிற பயத்தில் பல்கேரியாவினுடைய மக்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இராணுவத்துக்கு சொந்தமான 2 எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்கள் புறப்பட்டு சென்றிருக்கின்றன. இந்த பயணம் என்பது பல்கேரிய மக்களுக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருப்பதாக இன்றைக்கு செய்திகள் தெரிவிக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த படைத்தளத்தில் அமெரிக்காவினுடைய விமானங்கள் இருக்கிற போதெல்லாம் எந்த நேரத்திலும் ஈரான் பல்கேரியா மீது தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்கிற அச்சங்கள் இருக்கிறது. எனவே எதிர்காலத்திலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தார் தென்கிழக்கு பல்கேரியாவில் இருக்கக்கூடிய
பல கிராமங்களை உள்ளடக்கிய பகுதிகள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்கிற அச்சம் பல்கேரிய மக்களுக்கு இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் புதிய சண்டைகளுக்காக அமெரிக்காவினுடைய தேர்தல் காலங்கள் முடிவடைகிற வரைக்கும் ஈரான் காத்து கொண்டிருக்காது என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய செய்தித்தாளாக இருக்கக்கூடிய அல் வஃபாக்கினுடைய தலைமை ஆசிரியர் மொக்தாத் ஹத்தாது வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களிலிருந்து அல் ஜசீரா தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு கேட்டா, ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதல்களை தொடங்க போவதில்லை என்பது குறித்த அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளருடைய கருத்துக்கள் இடைக்கால தேர்தல்களை நோக்கியதாக ஈரான் பார்க்கிறது. ஈரான் மேல புதிய தாக்குதல் எதையுமே நாங்கள் நடத்த மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய செயலாளர், வெளியுறவுத்துறை செயலாளர் அறிவிச்சிருக்கிறாரு. அதை பத்தி அவர் சொல்லும் போதுதான் சொல்றாரு, இது எதுக்குன்னு கேட்டா, இப்ப எலெக்ஷன் நடக்க இருக்கு, அதனால யுத்தத்துக்கு போகாம சமாளிச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு மொத்தமாக ஈரான் மேல தாக்குறதுக்கு திட்டமிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு தற்போதைய பதட்ட நிலையை தணிப்பதற்காக இவர்கள் சொல்லுவதுதான் இந்த கருத்தினுடைய சாராம்சம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை ஆசிரியர் இந்த காலக்கெடு முடிகிற வரைக்குமே ஈரான் காத்திருக்காது என்பதையும் அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா வெறுமனே தேர்தல் காலத்தை கடந்துவிட்டு மீண்டும் தாக்குதல்களை பரந்த அளவில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் ஈரான் அதை மீறிய திட்டங்களோடு இருக்கிறது. முன்கூட்டியே ஈரான் கூட தாக்குதல்களை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருப்பதை போன்று ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுத்து யுத்த நிறுத்தத்திற்கு சென்று அதை உறுதிப்படுத்துவதுதான் அமெரிக்காவுக்கு சேஃப்டியானது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள்ல ஈரானுடைய மிக முக்கியமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய வஃபாக்கினுடைய தலைமை ஆசிரியர் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அல் ஜசீரா அதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய ஆயுதப்படைகளுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல, எதிர்காலத்தில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தினால் இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடிகளில் அமெரிக்க இஸ்ரேலிய சார்பு ஊடகங்களும் உள்ளடக்கப்படலாம் என்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் பிபிசி, ஈரான் இன்டர்நேஷனல், ரேடியோ ஃபர்தா உள்ளிட்ட மிக முக்கியமான ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஐஆர்ஜிசியும் ஈரானுடைய ஆயுதப்படைகளுடைய தலைமையகமும் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கின்றன. இந்த நிறுவனங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு பிபிசி, ஈரான் இன்டர்நேஷனல், அதே போன்று ரேடியோ ஃபர்தா ஆகிய 3 நிறுவனங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இன்றைக்கு ஈரானுடைய ஆயுதப்படைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல இவைகள் ஊடக நிறுவனங்களே கிடையாது. மொசாது, சிஐஏ, அதே போன்று எதிரிகளுடைய உளவு நிறுவனங்களுடைய ஏஜென்ட்டுகளாகத்தான் இவர்கள் செயல்பட்டு வருகிறார்களே தவிர இவர்கள் ஊடக நிறுவனங்கள் அல்ல. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இவர்கள் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தால் இவர்கள் மீது மட்டுமல்லாமல் இந்த அமைப்புகளில் பணிபுரிகிற தனிநபர்கள் கூட சாத்தியமான இராணுவ இலக்குக்கு உள்ளாகலாம், அவர்கள் மீதும் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டு சொல்கிறார்கள். எங்களுடைய பார்வையில் இவைகள் ஊடக நிறுவனங்களே அல்ல. இந்த போலி ஊடக நிறுவனங்கள் உலகில் வன்முறையை ஊக்குவிப்பதற்கும் மனிதகுலத்தின் மனநலத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரானுடைய ஆயுதப்படைகள் சொல்லி இருப்பது இன்றைய தினம் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றைய நாள் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் விரிவாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிற வார்த்தைகளில், பேசுகிற செய்திகளில் ஒரு நாளைக்கு 21 பொய்களை சொல்லுகிறார் என்று வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இப்படி ஒரு பொய்கார ஜனாதிபதியை எந்த ஒரு அரசும் எந்த ஒரு மக்களும் பார்த்திருக்க மாட்டாங்கிற அளவுக்கு நம்பர் 1 பொய்யனாக மாறி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு